கார்ட்டீசியன் பெருக்கல்ல சேர்ப்பு மற்றும் வெட்டு மீதான பங்கீட்டு விதிகளை சரிபார்த்தல் கணக்கு தான் இந்த பயிற்சி கணக்குகள்ல பார்க்க போறோம். இந்த கணக்கு ஏற்கனவே எடுத்துக்காட்டு 1-3ல தெளிவா சொல்லியிருக்கிறேன். சரிபார்த்தல் கணக்குகள் அப்படின்னாலே 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மேல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஆறாவது கணக்கு a equal to x belongs to w, x less than 2, b equal to x belongs to n, 1 less than x less than or equal to 4 மற்றும் c equal to 3, 5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. இங்க 3 சமன்பாடுகள் கொடுத்திருக்கு, சரிபார்க்க சொல்லியிருக்கு. இப்ப நம்ம a b c அப்படின்ற 3 கணங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். a equal to x belongs to w ன்னு கொடுத்திருக்கு. w னா என்னது? முழு எண்கள். அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கு? x less than 2 ன்னு கொடுத்திருக்கு. அப்போ 2ஐ விட சிறிய எண்கள். இங்க w னா 0ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? முழு எண்கள்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 0, 1 மட்டும்தான் வரும். ஏன்னா 2ஐ விட குறைவான எண்ணு இங்க கொடுத்ததுனால a equal to 0, 1. அடுத்தது b equal to x belongs to n கொடுத்திருக்கு. nன்றது வந்து இயல் எண்கள். இயல் எண்களுக்கு இங்க ஒரு கண்டிஷனும் கொடுத்திருக்கு. 1 less than x ன்னு சொல்லியிருக்கு. அப்ப வந்து 1ஐ விட பெரிய எண்ணா இருக்கணும். ஆனா 4ஐ விட சிறிய எண்ணா இருக்கணும். அதே சமயம் சமமாகவும் இருக்கும். ஈக்குவல்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஈக்குவல்னு போட்டிருக்கப்போ இந்த 4ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். இங்க வந்து நம்ம 1 less than வந்ததுனால 1ஐ சேர்க்க கூடாது. அப்போ bக்கு வர்ற எண்கள் வந்து 2, 3, 4. அடுத்தது c equal to 3, 5ன்னு கொடுத்திருக்கு. இது மாதிரி சமன்பாடுகளை சரி பார்க்கிற கணக்குக்கு ஏற்கனவே நான் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டெப் 1 வந்து LHS கண்டுபிடிக்கிறது, ஸ்டெப் 2 RHS கண்டுபிடிக்கிறது, ஸ்டெப் 3 LHS equal to RHS ன்னு நிரூபிக்கிறது. இப்ப LHS கண்டுபிடிக்க போறோம். LHS வந்து முதல் கணக்குல A cross B union C. இப்போ நம்ம பிராக்கெட்ல உள்ள B union C மட்டும் கண்டுபிடிக்க போறோம். B union C னா B வந்து 2, 3, 4, யூனியன் 3, 5. யூனியன்னா வந்து எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறதுதான் யூனியன். அப்போ இங்க 2, 3, 4, 5. 3 வந்து 2 தடவை இருக்கு. ஆனா நம்ம ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்தது A cross B union C கண்டுபிடிக்க போறோம். அப்ப A cross A வந்து 0, 1, cross 2, 3, 4, 5. கிராஸ்னாலே நம்மளுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் ஞாபகம் வந்துடும். அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி போடுறோம்? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்ப A cross B union C கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது RHS வலது பக்கம் A cross B union A cross C கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற A cross B யும் A cross C யும் முதல்ல கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். LHS கண்டுபிடிச்சத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது இப்ப RHS கண்டுபிடிக்க போறோம். RHSக்கு முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள A cross B கண்டுபிடிக்கணும். இங்க போட்டிருக்கேன் பாருங்க. A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross Bன்றது வந்து A வந்து 0, 1, B வந்து 2, 3, 4. இப்போ கிராஸ்னாலே கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகே, 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது பிராக்கெட்டுக்குள்ள A cross C இருக்கு. அப்ப A cross C கண்டுபிடிக்கிறப்போ Aன்றது வந்து 0, 1, C வந்து 3, 5. இதுவும் கார்ட்டீசியன் பெருக்கல். அப்ப 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. அடுத்தது 2 பிராக்கெட்ல உள்ளது 2ஐ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது யூனியன். அப்ப A cross B யூனியன் A cross C. முதல்ல A cross B ல உள்ள வரிசை ஜோடிகள்லாம் எழுதிக்கிறோம். அடுத்தது யூனியன் A cross C ல உள்ள வரிசை ஜோடிகள்லாம் எழுதிக்கிறோம். இப்ப யூனியன்னா எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதணும். ஒரே உறுப்பு 2 தடவை வந்ததுன்னா ஒரு தடவை தான் நம்ம அதை எழுதணும். அப்போ சேர்த்து எழுதுறப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்ப ஏற்கனவே நம்ம LHS கண்டுபிடிச்சோம் இல்லையா? LHS ல உள்ள உறுப்புகளும் RHS ல உள்ள உறுப்புகளும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இத வந்து நம்ம இந்த RHS கண்டுபிடிச்சதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். 2ன்னு வச்சுட்டு இப்ப சமன்பாடு 1, 2 சமம் அப்படின்றதுனால 1, 2 implies LHS equal to RHS. இப்போ கணக்கு வந்து கண்டுபிடிச்சது A cross B union C equal to A cross B union A cross C. இப்ப 1வது கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 1வது கணக்கு கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம அடுத்தது 2, 3 நம்ம ஈஸியா செஞ்சிடலாம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப அடுத்தது ரெண்டாவது கணக்கு. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இப்போ சரிபார்த்தல் அப்படின்றதுனால LHS கண்டுபிடிக்கிறோம். LHSல இங்க பிராக்கெட்ல உள்ளது வந்து B intersection C கண்டுபிடிக்கிறோம். B intersection C equal to B வந்து 2 3 4 intersection C வந்து 3 5. intersection அப்படின்னாலே பொதுவான உறுப்பு மட்டும்தான் எழுதணும். இங்க பொதுவான உறுப்பு 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 மட்டும் B intersection C க்கு வந்துருச்சு. அடுத்தது A cross B intersection C கண்டுபிடிக்கணும். அப்ப A cross B intersection C equal to Aன்றது வந்து 0 1 cross B intersection C நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3. இப்ப அடுத்தது cross அப்படின்றதுனால கார்ட்டீசியன் பெருக்கல் 0 3 1 3. இப்ப இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். இது LHS. இப்ப அடுத்தது RHS கண்டுபிடிக்க போறோம். RHS கண்டுபிடிக்கிறதுக்கு வலது பக்கம் உள்ளதுல முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம். A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B க்கு A வந்து 0 1 cross B வந்து 2 3 4. இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அடுத்தது பிராக்கெட்டுக்குள்ள A cross C இருக்கு. அப்ப A cross C equal to 0 1 cross 3 5. கார்ட்டீசியன் பெருக்கல் 0 3 0 5 1 3 1 5. இப்ப அடுத்தது ரெண்டுக்கும் சேர்த்து A cross B intersection A cross C equal to A cross B ல உள்ள எல்லா உறுப்புகளையும் எழுதியாச்சு. intersection A cross C ல உள்ள உறுப்புகள் எழுதியாச்சு. intersectionனா ரெண்டுக்கு பொதுவான உறுப்பு எதுன்னு பார்த்து எழுதணும். அப்ப பொதுவான உறுப்பு 0 3 1 3 மட்டும்தான். இரண்டு உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது. இப்ப RHS கண்டுபிடிச்சாச்சு. இது சமன்பாடு 2. இப்ப LHSல உள்ள உறுப்புகளும் RHSல உள்ள உறுப்புகளும் சமமா இருக்குது. 1 2 implies LHS equal to RHS. இப்போ ஆன்சர் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. எனவே நிரூபிக்கப்பட்டது. இப்ப அடுத்தது மூணாவது கணக்குக்கு போலாம். மூணாவது கணக்குக்கு LHSல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது A union B. அப்போ A union B equal to Aன்றது வந்து 0 1 யூனியன் 2 3 4. யூனியன்றது எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறது. அப்ப சேர்த்து எழுதுனா 0 1 2 3 4. இப்போ A union B எழுதியாச்சு. அடுத்தது A union B cross C. cross C போடணும். இப்ப A union Bன்றது வந்து 0 1 2 3 4 கண்டுபிடிச்சிருக்கோம். cross Cன்றது வந்து 3 5. crossனாலே கார்ட்டீசியன் பெருக்கல். அப்ப 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இப்ப இதுதான் வந்து சமன்பாடு 1. இப்ப LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது RHS கண்டுபிடிக்க போறோம். RHSக்கு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது A cross C. A cross C equal to 0 1 cross 3 5. கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டோம்னா 0 3 0 5 1 3 1 5. அடுத்தது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது B cross C. B cross C equal to 2 3 4 cross 3 5. இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இப்ப அடுத்தது ரைட் சைட்ல உள்ளது A cross C யூனியன் B cross C. இப்ப யூனியன் போடுறோம். இப்ப கண்டுபிடிச்ச இந்த வரிசை ஜோடிகளை எழுதி யூனியன் அடுத்த வரிசை ஜோடிகளை எழுதுறோம். யூனியன்னா என்னது? எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறது. அப்ப எழுதுறப்போ 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இதுதான் சமன்பாடு 2. இப்ப சமன்பாடு 1ம் சமன்பாடு 2யும் பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ 1 2 implies LHS equal to RHS. எப்பயுமே இது மாதிரி LHS equal to RHS னு finish பண்ண உடனே அந்த கணக்குல கொடுத்திருக்கிற சமன்பாடையும் இங்க எழுதிரும். இப்ப பார்த்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயிற்சியில 1ல இருந்து 5 கணக்குகள் பார்க்காதவங்க இங்க கொடுத்திருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலை கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.